ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அக்கௌண்டன்சி பேசிக்கில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனுங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, அது நீங்கள் புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி, ஏன் வருது, என்ன கான்செப்ட், என்ன லாஜிக்ங்கிறத பார்க்கலாம். இப்போ சரி, ஏங்கிறது என்னது? அசட். எல்ங்கிறது லைபிலிட்டி, சிங்கிறது கேபிட்டல். சார், எதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி வருது? ஓகேயா? சரி, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபா வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுக்கலாம். ஓகே, ஒரு சின்ன, அதாவது நம்ம அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அது மாதிரி இல்லாமல் சின்ன மளிகை கடை. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் அமௌண்ட் போட்டிருக்கீங்க. ஓகே, இல்லாட்ட சே 1000 கம்மியாக இருக்கும், 1 லேக் வச்சுக்கலாம். 1 லேக் எங்கேருந்து எடுத்தீங்க? உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து எடுத்தீங்க. ஓகேயா? ஸோ உங்கள் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ எப்படி ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், அந்த பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது எந்த பேங்க்கில் நீங்கள் கடை ஆரம்பிச்சிங்களே அதனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில். ஓகே, ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் புக்ஸ் இருக்குல்ல, அந்த கடையோட புக்ஸில் பேங்க்கில் 1 லேக் இருக்குது. அது அசட். அது கரெக்டாக. ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்கு அதை வச்சுட்டு அவங்க தே கேன் எதர் ஸ்பெண்ட் மணி ஆர் தே கேன் பை அதர் அசட்ஸ். அது அசட். அது யார் கொடுத்தாங்க? ஓனர் கொடுத்தார். கரெக்டாக. இப்போ ஓனருங்கிறது கேபிட்டல் நெட்டில். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏ ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி போட்டால் கேஷ் பேலன்ஸ் 1 லேக் ஈக்குவல் டு கேபிட்டல் 1 லேக். ஓகேயா? ஸோ ஏ ஈக்குவல் டு சி வந்துடுச்சு. சரி, இப்போ ஆனால் நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு 1 லேக் பத்தலை. லெட்டஸ் சே உங்களுக்கு 2 லேக்ஸ் தேவையாக இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் கடைக்கு ஷெல்ஃப் அதெல்லாம் வாங்கணும். சரின்னு சொல்லிட்டு 1 லேக் லோன் வாங்குறீங்க பேங்க்லேருந்து. ஓகே, இப்போ என்னாச்சு? பேங்க் பேலன்ஸ் 2 லேக்ஸ் ஆச்சு. ஓகே, ஆனால் உங்கள் கேபிட்டல் எவ்வளோ? 1 லேக் தான் நீங்கள் போட்டது. இப்போ பேங்க்லேருந்து வந்தது 1 லேக். அதுக்கு பேர் என்ன? லோன். ஓகே, லோன் சொல்லலாமா, இல்லாட்டி நீங்கள் பேங்க்குக்கு திரும்பவும் தரணும். தட் இஸ் கால்டு லைபிலிட்டி இன் அக்கௌண்டிங் டேர்ம். அதாவது உங்களுக்கு எது சொந்தமோ அது அசட், எது நீங்கள் திரும்ப கொடுக்கணுமோ அது லைபிலிட்டி. அவ்வளோதான் பேசிக்கலி. ஓகேயா? இப்போ பேங்க்கில் எவ்வளோ இருக்குது? 2 லேக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி. ஏங்கிறது 2 லேக்ஸ். ஓகே, எல்ங்கிறது லைபிலிட்டி 1 லேக் டு பேங்க், அண்ட் கேபிட்டல் 1 லேக் உங்களுடைய ஓன் பணம். ஓகேயா? அப்போ அகைன் டேலி ஆகிடுறது. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 லேக்ஸ் ப்ளஸ் எல் ப்ளஸ் சி. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் செலவு பண்ணாலும் சரி, ஓகே, அதாவது அந்த 2 லேக்ஸ்லேருந்து நீங்கள் அதாவது கடைக்கு வாடகை, இல்லாட்டி கடைக்கு ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வச்சு சேலரி, இல்லாட்டி நீங்கள் ஒரு அசட், எப்படி அந்த 2 லேக்ஸை நீங்கள் எடுத்தாலும் அந்த ஏ ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி டேலி ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ இன்னும் 2 டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அந்த 2 லேக்ஸை வச்சுட்டு லெட்டஸ் சே ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஷெல்ஃப் வாங்குறீங்க. ஓகேயா? அதாவது இந்த ஃபர்னிச்சர் அந்த எல்லா ஷெல்ஃபும் வச்சுட்டு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்குறீங்க 50,000 ரூபாய்க்கு. அப்போ என்னாச்சு? இப்போ இந்த லைபிலிட்டி அண்ட் கேபிட்டல் இருக்குல்ல, அதாவது சேஞ்ச் இருக்கா? இல்லை. ஏன்னா அதே 1 லேக் கேபிட்டல், அதே 1 லேக் லைபிலிட்டி. ஓகே, இப்போ அசட்டில் என்னாச்சு? 2 லேக்ஸ் ஹஸ் பிகம் 1,50,000. கரெக்ட். ஏன்னா நீங்கள் 50,000 ரூபா கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த 50,000 ரூபாய்க்கு என்ன வந்தது உள்ள? கரெக்ட், ஃபர்னிச்சர் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் 1,50,000 ப்ளஸ் ஃபர்னிச்சர் 50,000 இஸ் ஈக்குவல் டு 2 லேக்ஸ். அகெயின் ஏ ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி டேலி ஆகிடுச்சு. ஓகேயா? சரி, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நீங்கள் கடைக்கு ரெண்ட் கொடுக்குறீங்க. ஓகே, ரெண்ட்டு சே 5,000 ருபீஸ் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் பேங்க் பேலன்ஸ் குறையும். கரெக்டாக? இப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து 95,000 தான் இருக்கும். ஓகே, அதாவது சாரி 1,45,000 இருக்கும். ஃபர்னிச்சர் 50,000. ஓகே, அப்போ அசட்ஸ் ஈக்குவல் டு 1,95,000. அப்போ இந்த 5,000 ருபீஸ்ங்கிறது உங்கள் கேபிட்டல்லேருந்து குறைஞ்சிரும். அதாவது ஒரு லாஸ் சொல்லலாம், இல்லாட்டி ரிடக்ஷன் இன் கேபிட்டல். ஸோ இப்போ நீங்கள் ஏ ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 1,95,000. ஓகே, எல்ங்கிறது லைபிலிட்டி லோன், அதே 1 லேக் தான் இருக்குது, நோ சேஞ்ச். ஆனால் கேபிட்டல் 95,000 ஆச்சு.
ஸோ அதனால தான் இந்த 2 lakhs அசட்லேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி அந்த A is equal to L plus C டேலி ஆகிட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது எல்ல வருமா சியில் வருமாங்கிறத பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி அந்த 2 lakhsலேருந்து பணம் எடுக்கும்போது அது திரும்ப இன்னொரு அசட்டாக உள்ளே வருதா இல்லாட்டி எக்ஸ்பெண்டிச்சராக போகிறதாங்கிறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, அதர்வைஸ் ஆல்வேஸ் A is equal to L plus C வரும். நான் அடுத்த கிளாஸில் இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.